அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி ஜூனோட நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஒரு வருஷமாக ஆகிறது. நம்ம இன்றைக்கு நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசித்தோம். அது விசுவாசத்துலேருந்து அநேக காரியங்கள் பார்க்குறோம். அது நீங்கள் வர்றதுக்கு முன்பாக நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்பாக அநேக வாட்டி இடங்களை தேடணும்னு ஒரு காரியம் இருந்தது. ஆனால் கிட்ட நெருங்க இது தான் நேரம், நம்ம இந்த இடத்துலேருந்து போக வேண்டும் என்று நம்மளுக்கு ஒரு 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 தூண்டுதல் வரும். ஸோ அந்த நேரத்தில் வரும்போதே சரி நம்ம நேரம் வந்துடுச்சு, நம்ம கிளம்பலாம் என்று. அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம இடத்த பார்க்குவதற்கு நம்ம இது பண்ணிடலாம். அதுக்கு முன்பாக போகும் முன்பாக நம்ம என்ன செய்தோம், கலெக்ஷன் காசு கொடுக்க முடிஞ்சவங்க நம்ம அப்படி நம்ம பணம் செய்கின்றோம். அந்த கலெக்ஷன் பண்ணின அந்த காசை தான் நம்ம என்ன செய்தோம், மொத்த டெபாசிட் ஆக்க கரெக்டாக நம்ம இந்த இடத்துக்கு கட்டுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஏன்னா அங்கே நம்ம செய்த கலெக்ஷனும் வீண் போகலை, நம்ம தேடின நேரமும் சரியாக இருந்து முதல் கட்டக்கூடிய அந்த அமௌண்ட் நம்ம செய்த அந்த கலெக்ஷன் மூலியமாக இந்த காரியங்கள் செய்யப்பட்டது. அதில் ஒரு வருஷம் இந்த இடத்துல தேவன் செய்து வருகிற காரியத்துக்காக தேவன், நீங்கள் சில காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க அந்த வீடியோலாம், அதை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைந்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தொடர்ந்து தேவன் செய்ய போகிற காரியத்தை நம்ம அவரோடு இணைந்து நம்ம செய்வோமாக. நம்ம தாமதித்தால் தேவனுடைய காரியங்கள் தடைப்படுமா? தேவனோடு நம்ம இணைந்து செய்கிற ஒரு காலத்தில் வந்ததினாலே நம் அவரோடு இணைந்து செய்கிற இந்த நேரத்தை நாம் அவரோடு இணைந்து கொள்ளும். தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசிர்வதித்து நடத்துவார். ஜெபிப்போம். தேவ வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். தகப்பனே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் இங்கே இருக்கிறோம். நீர் எங்களை நேசித்ததினாலே நாங்கள் ஒன்றாக ஆண்டவரே நாங்கள் இங்கே இருக்கிறோம். அன்றே நாங்கள் நிற்பதும் நிலை மூலமாக ஆகாது இருப்பதும் உடைய சுத்த கிருபை சுவாமி. அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி. கர்த்தர் நீர் ஆவியாக இருக்கிறீர், ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். வசனம் உம்முடையது ஆவியானவரே, நீர் பேச அந்த வசனம் எங்களுக்குள்ளே கண்களை திறந்தரட்டும், ஜீவனை தரட்டும். உடைய வசனம் எங்களை தேற்றட்டும், ஆறுதல் படுத்தட்டும். நாங்கள் போக வேண்டிய வழிகளை உடைய வசனம் எங்களுக்கு காண்பிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற தலைப்பு ரெயின் இன் லைஃப். வாழ்க்கையிலே நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். ரெய்னிங் இன் லைஃப். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்ம ஆளுகிறோம். ஆனால் இந்த ஆளுகை எப்படி செய்கிறோம் என்றால், much more those who receive abundance of grace and the gift of righteousness will reign in life to the one Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்ம இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஆளுகை செய்கிறோம், ரெயின் பண்ணுகிறோம். ஆனால் இதை ரெயின் பண்ணுவதற்கு, ஆளுகை செய்வதற்கு நாம் பெற்றுக்கொண்ட கிருபையும் நீதியின் வரங்கள் தான் இந்த காரியத்தை நமக்கு ஆளுகை செய்யும்படியாக செய்கிறது. இந்த ரிசீவ் பெற்றுக்கொண்ட இந்த பொருள் கிரேக்க மொழியில் பார்க்கும்போது ஒரு வாட்டி அல்ல, அது ப்ரெசன்ட், இன்றைக்கு நாளைக்கு, அது தொடர்ந்து 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 நாம் கிருபையும் அந்த நீதியின் வரங்களையும் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளிலும்
நாம் ஆளுகை செய்கிறவர்களாக ஜீவிக்கிறோம் கிறிஸ்து இயேசு மூலியமாக. இது என்னுடைய தலைப்பு. நான் பேச வேண்டும், இதை நான் யோசிக்கவில்லை. இதை குறித்தும் நான் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு நான் யோசித்தில்லை, பிரசங்கம் பண்ணதும் இல்லை. ஆனால் நம்ம இந்த பெண்கள் கூட்டத்தை வருகிற இந்த தலைப்பு டெஸ்டைன் டு ரெயின், ஆளுகை செய்யும்படியாக தெய்வன் தேர்ந்தெடுக்கிறார் சொல்லுகிற காரியத்தை நான் கொஞ்ச நாளாக யோசித்து ஜெபித்து அதை மறந்துவிட்டேன். திருப்பியும் அதுக்கு டைட்டில் கொடுக்க வேண்டும் என்று நான் மறந்துவிட்ட கொஞ்ச நாள் இருக்கும்போது மீண்டுமாக அந்த டைட்டிலை எடுத்து நான் இதுதான் தலைப்பு என்று இந்த பெண்கள் கூட்டத்துக்கு சொன்னேன். டெஸ்டைன் டு ரெயின், ஆளுகை செய்யும்படியாக தெய்வன் நியமிக்கிறார் என்று. நாட்கள் கடந்து வந்தது. சமீபத்தில் இங்கே இருக்கிற சபை வருஷந்தோறும் அவங்க பெரிய முகாம் செய்வார்கள். இன்டர்நேஷ்னல் லெவலில் முகாம் செய்வார் தீர்க்கதரிசி கோடை அவர் எடுத்து வந்த தலைப்பு என்னென்றால் ரைஸ் அண்ட் ரெயின். ரைஸ்னால் நம்ம சாப்பிட்ற சோறு இல்லை, மங்குஸ்டின் அரிசி, அம்புட்டான் அரிசி இல்லை, எழுந்து ஆளுகை செய் என்று. ரைஸ் அண்ட் ரெயின் என்று அவருடைய தலைப்பு. 9வது மாதம் நம்ம வாலிப முகாம் செய்ய போகிறோம். அந்த தலைப்பும் அப்படியே கரெக்டாக வருகிறது. ஏன்னா அது லேட்டாக சொல்லுவார். பார்த்தால் நான் இதை யோசித்து எனக்குள்ள ஒரு ஆண்டவர் ஏதோ காரியத்தை செய்ய போகிறார், இல்லை ஏதோ காரியத்தை சொல்லுகிறார் என்று. போன வருஷம் நடந்த அந்த சபையில் நடந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் முகாம் நடந்தது. ஆனால் அவங்க பேச போகிற 3 நாளுடைய கூட்டத்தின் காரியத்தை நான் வீட்டில் இருக்கும்போது ஜெபிக்கும் பொழுது அங்கே சின்ன நேரத்தில் ஆண்டவர் காரியத்தை வெளிப்படுத்தினார். அதே செய்தி தான் அங்கே பேசினார். இது குறித்து நான் நினைக்கும் பொழுது ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறார் என்று நான் இதுக்குள்ளே வைத்து நான் ஆழமாக போகவில்லை. இது செதிச்சு இதெல்லாத்தையும் நான் ஒரு கனெக்ஷன் பண்ணிவிட்டு நான் ஜெபிக்க உட்காரும் பொழுது யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நான் வாசித்திருக்கேன். அன்றைக்கு வாசிக்கும் பொழுது, சனிக்கிழமை வாசிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான காரியத்தை அங்கே காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் எப்படியாக ஆளுகை பண்ணுகிறார். தேவனுக்கு சமமானவர், ஆனால் மனுஷனாக பூமி இருந்தார், பிதாவின் சித்தத்தை செய்தார். பிதாவுக்கும் அவருக்கும் ஏற்ற வல்லமை இருந்தது. ஆனால் அந்த வல்லமையிலும் பிதாவை பார்த்து செய்கிறார். பிதாவுக்கு இருக்கிற அதே அதிகாரம் அவருக்கும் இருந்தது. ஆனால் அந்த அதிகாரத்தை பிதாதான் கொடுத்தார் என்றும், பிதாவுக்கு இருக்கிற அதே ஜீவன் அவருக்குள்ளும் இருக்கிறது என்று, இந்த அதிகாரம் பண்ணுகிற வாழ்க்கையில் அதிகாரம் செய்கிற ரெயின் பண்ணுகிற கிறிஸ்துவை அன்றைக்கு பார்த்ததுடன் ஆண்டவர் இதுதான் செய்தி என்று என் செய்தியை மாற்றிக்கொண்டேன். மனுஷனை தெய்வன் படைக்கும் பொழுது, முதலாவது மனுஷனை படைக்கும் பொழுது ஆண்டவருக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு நோக்கம், விருப்பம், ஆசை, வாஞ்சை என்னதென்று பார்ப்போம் என்றால் வாசிக்கலாம். ஜெனசிஸ் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 26 28. ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 26 to 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். முதல் மனுஷனை தேவன் படைத்து ஆசீர்வதித்து எந்த காரியத்தோடு செய்தார், எந்த நோக்கத்தோடு மனுஷனை படைத்தார் என்றால், இந்த மனுஷன் ஆளுகை செய்ய வேண்டும். அவனுடைய ஜீவனிலே அவன் ஆளுகை செய்யும்படியாக தான் அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம் கூட. எபேசியர் புஸ்தகத்தில் பார்ப்போம் என்றால் பவுல் சபைக்கு உற்சாகப்படுத்துகிற காரியம் என்ன என்றால், தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து புரிந்து அதன்படி நீங்கள் வாழுங்கள் என்று தான் அவர் உற்சாகப்படுத்துகிறார் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில். முதல் நோக்கமே, தேவன் மனுஷனை படைத்த நோக்கமே நம்ம இந்த பூமியில ஆளுகை செய்ய வேண்டும், ரெயின் பண்ண வேண்டும் தான் ஆண்டவர் படைத்தார்.
ஆக இந்த மனுஷன் இந்த பூமியிலே ஆளக வேண்டும் என்றால் அந்த மனுஷனுக்கு கொடுத்தப்பட்ட காரியங்கள் அவருடைய சாயல், தெய்வ சாயலாகவே அந்த மனுஷனை படைத்து தெய்வனுடைய சுவாபம் உள்ளவர்களாக, தெய்வனுடைய நேச்சர் உள்ளவர்களாக அந்த மனுஷன் இருந்து தெய்வனுடைய காரியத்தின்படி இந்த பூமியிலே ஆளுகை செய்ய வேண்டும் தெய்வனுடைய திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை அழிக்கும்படியாகத்தான் பிசாசு என்ன செய்தான்? இந்த மனுஷனை வஞ்சித்து அவனுக்கு உலகத்தின் ஆசைகளை கொடுத்து, உலகத்தின் காரியத்தை கொடுத்து, தேவனுடைய வார்த்தை பார்க்காதபடிக்கு தவறான காரியத்தை பார்த்து, நீ இன்னும் மேன்மையாக இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று இந்த மனுஷனை வஞ்சித்து அவன் ஆளுகை செய்யப்படாதபடிக்கு அவனை அடிமைப்படுத்தி பிசாசானவன் இந்த பூமியை ஆளுகை செய்த நாயக காணப்பட்டான். ஆளுகை செய்ய வேண்டிய மனுஷன் விழுந்து பிசாசு இந்த பூமியை ஆளுகை செய்கிற ஒரு அடிமைக்குள்ளே இந்த மனுஷன் காணப்பட்டான். ரோமர் 5:17 வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்து அவர் மனுஷனாக வந்து இந்த பிசாசை தைத்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் மீண்டுமாக அந்த ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய கிருபையும் அந்த நீதியின் ஈவியம் பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் மீண்டுமாக இந்த பூமியிலே நம்ம ஆளுகை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இழந்து போயினது மனுஷனை மீண்டுமாக அவர் என்ன செய்தார்? ஆளுகை செய்யும்படியாக எல்லாவற்றையும் செய்து வைத்து விட்டார். ஆனால் ஆதாம் படைக்கும் போது தேவனுடைய சாயலிருந்து அவன் ஆளுகை செய்ய வேண்டும். இன்றைக்கு உங்களையும் மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள்ளே எடுத்து வைத்து கிறிஸ்துவுக்குள்ளே அவர் நம்மளை வைத்திருக்கிறார். எந்த நோக்கத்தோடு இப்போ பிதா செயல்படுகிறார்? ரோமர் 8:29 வாசிக்கலாம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார். நம்மளை எதற்காக அவர் இது பண்ணியிருக்கிறார்? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை மாறும்படியாக நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். நம்ம சொந்தமாக முடியாது, கிறிஸ்துவுடனே நம்ம ஆளுகை செய்கிறோம். ஆனால் அந்த ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சுவாபம் நம்மளுக்கு வேண்டும். தெய்வ சுவாபம் எப்படி என்றால் தேவனை வெளிப்படுத்தும்படியாக திருத்துவ தெய்வத்துடைய எல்லாவற்றையும் மாம்சத்திலே ஒரு மனுஷன் வெளிப்படுவார் என்றால் கிறிஸ்து இயேசு மட்டும்தான் இந்த காரியத்தை காண்பித்தார். கொலோசியர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய சாயலை இந்த மாம்ச சரீரத்திலே கொண்டு வந்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களையும் என்ன செய்கிறார்? உங்களையும் என்னையும் அவர் நம்மளை மீண்டுமாக மாற்றுகிறார். அவருக்குள்ளே மாறும்படியாக அவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்களும் நானும் சும்மா சாதாரணத்துக்காக படைக்கப்படவில்லை. அவங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும், நான் ஒன்றுமில்லை. நம்ம அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை ரட்சித்திருக்கிறார். அநேகரையும் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை ரட்சித்து வைத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம், அந்த ஆதியில் உள்ள அதே நோக்கம்தான் இன்றைக்கும் நீங்களும் நானும் இந்த ஜீவனிலே கிறிஸ்துவ மூலியமாக நாம் ஆளுகை செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். ஆளுகை செய்வதென்றால் ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும். அதான் ரெவலேஷன் வெளிப்படுத்தல் புத்தகத்திலே வாசிப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்மளை என்னவாக மாற்றியிருக்கிறது? ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றியிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். சும்மா அவர் மரித்து அவர் ரத்தம் அப்படி பண்ணவில்லை. அந்த ஆதியில் இருந்த அதே நோக்கத்தை தான் அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது? நம்மளை மீட்டு நம்மளை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறது. அப்போ ஆளுகை செய்வதற்கு அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம் என்று எல்லாமே என்னது கன்ஃபார்மாக தேவன் நம்மளுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த இன்னி வாழ்கிற நீங்களும் நானும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம அனுதின வாழ்க்கையிலே நாம் மேற்கொண்டு ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கோலியாத்தை பார்க்குவதற்கு அந்த முழு இராணுவமும் இருந்தாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியவில்லை.
ஆனால் தேவனுடைய பிரசனத்திலே தேவன் யார் என்று அறிந்து இந்த தேவனோடு உறவாடி அந்த தேவனை அறிந்து அவன் வாழ்க்கை மாறப்பட்ட இந்த தாவீது வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஆளுகை செய்கிறான். அவன் அந்த சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணுகிறான். அந்த சூழ்நிலையை இவன் மாற்றுகிறான். ஹல்லேலூயா. அவனுடைய ஆளுகைக்குள்ளே அவன் என்ன செய்கிறான்? அந்த பயந்து போயிருக்கிற சூழ்நிலை, அந்த முடியாது என்ற சூழ்நிலை, அந்த தோல்வி என்ற சூழ்நிலையை இவன் அவனுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. அவன் சொந்தமாக அதை செய்ய முடியுமா? இல்லை. ஏன்னா அவன் சொல்கிற காரியங்கள், நீ ஈட்டியால் வருகிற, கத்தியால் வருகிற, நானும் என்னுடைய தேவனுடைய நாமத்திலே நான் வருகிறேன். அப்போ அவன் என்ன சொல்லுகிறான்? நான் சொந்தமாக வரல, முடியாது, ஆனால் என்னை அனுப்பினவர் நாமத்திலே நான் வருகிறேன். நாமம் என்று சொல்லும் போது ஈமேஜை குறிக்கிறது. ஈமேஜ் என்று சொல்லும் போது அவருடைய நேச்சர், சுவாபத்தை குறிக்கிறது. ஆகிய என்னை அனுப்பினவருடைய சுவாபம் என்னது? அவர் ஜெயம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் யெகோவா நீசி, யுத்தத்திலே அவர் ஜெயம் கொடுக்கிறவர், ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால அந்த தேவனுடைய நாமத்திலே, சுவாபத்திலே நான் வருகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னால், உலகத்தில் உபத்திரம் என்று, ஆனால் துணியோடு இருங்க, நான் உலகத்தை ஜெயம் எடுத்தேன். அவர் ஜெயம் எடுத்தார் என்றால் நம்மளும் ஜெயம் எடுக்க முடியும். ஆனால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷன், நீங்களும் என்னுடைய நம்ம வாழ்க்கையிலும் அந்த பாடுகள் இருக்கிறது, சவால் இருக்கிறது. இதை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. இதை சந்திக்க தான் வேண்டும். ஆனால் இந்த சூழ்நிலையிலே நீங்களும் நானும் தோத்தவர்கள் அல்ல. ஆமென். நம்ம தோல்வி அடைந்து போகிறோம் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவருடைய வாழ்க்கையின் ஊழியத்தின் பயணத்தில் எத்தனையோ வாட்டி அவரை சவுக்கால் அடித்திருக்கிறார்கள். 2 வாட்டியா 3 வாட்டியா தெரியல. அவர் போகிற அந்த படல் எத்தனையோ 2 வாட்டி உடைந்து விழுந்திருக்கிறது. அநேக வாட்டி துன்பத்திலும் பாடுகள் மத்தியில் இருந்திருக்கிறார். ஒன்றுமில்லாத, ஆடை இல்லாதபடி இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், இது எல்லாவற்றையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் என்ன செய்தேன்? ஜெயம் கொண்டேன். அல்லேலூயா. ஆமென். ஆகிய சவாலை பார்த்து ஓடுகிற மனுஷர்கள் நீங்களும் நானும் அல்ல. ஆமென். இயேசு இடத்துல சவால் வரும் பொழுது அந்த சேலஞ்சை அவர் என்ன செய்தார்? அது மேற்கொள்கிறவராக காண்பித்தார். ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுது, அலைகள் வரும்பொழுது, சூழ்நிலைகள் வருது, மேற்கொண்டதை பார்க்கிறோம். அதில் நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையை சந்திக்கிற இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும். அதுதான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. அநாதி சித்தம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு உறுதியாக நிற்கும் என்றால், இல்லை என்றால் இந்த உலகமே முடிந்து புது உலகம் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே நீங்களும் நானும் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஆக ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நீ வரப்போகிற புதிய எருசலேமாக இருக்கட்டும், இல்லை 1000 ஆண்டு அரசாலம் இருக்கட்டும், நீங்களும் நானும் அவரோடு சேர்ந்து என்ன செய்கிறோம்? ஆளுகை செய்கிறது தான் தேவன் நம்மளை குறித்து யோசிக்கிற ஒரு யோசனைகள். அல்லேலூயா. ஆமென். ஆகையால் அவர் சிந்திக்கிற சிந்தனை நமக்கும் வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். ஆமென். இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணும் முன்பாக இதுதான் பேச வேண்டும் இல்லை, நான் இதை குறித்து வாசிக்கும் எனக்குள்ள ஒரு கன்விஷன் என்னதென்றால், இயேசு கிறிஸ்து எல்லாம் இருந்தும் இவர் தேவனை சார்ந்தில்லாதபடிக்கு ஆளுகை செய்ய முடியும். ஆனால் இவர் எல்லாவற்றையும் தேவனை தான் பார்த்து அவருக்கு தான் மகிமை செலுத்தி அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் அவரை உயர்த்தி அவரோடு உறவாடி அவரின் அன்பிலே அவர் இருந்து அவர் நேசத்திலே இருந்து ஒரு வாழ்ந்த இந்த வாழ்க்கையிலே தான் பிதாவுடைய வல்லமையும், அவருக்கு இருக்கிற அதே வல்லமை தான் இவருக்கும் இருக்கிறது, அவருக்கு இருக்கிற அதே அதிகாரம் தான் இவருக்கும் இருக்கிறது, அவருக்குள்ளே இருக்கிற அதே ஜீவன் தான் இவருக்குள்ளும் இருக்கிறது என்று காண்பித்தாலும் அந்த ஐக்கியத்தில் அவர் என்ன செய்யவில்லை? அவர் எந்த இடத்துல விட்டு கொடுக்கவில்லை, அதில் அவர் வேண்டாம் என்று போகவில்லை. அவருடைய ஒரே ஆசை, விருப்பம் என்ன என்றால் அவரும் பிதாவும் என்ன இருக்க வேண்டும்?
ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அகைன் நீங்களும் நானும் இந்த பூமியிலே ஆளுகை செய்ய வேண்டும். நம்ம வாழ்க்கையில் வாழ்கிற எந்த சூழ்நிலை ஆளுகை செய்ய வேண்டும். ஆனால் அந்த ஆளுகை செய்யும் முன்பாக நமக்கு வேண்டிய ஒரு நோக்கமான காரியம் என்னதென்றால், என்னுடைய உறவும் என்னுடைய பிதாவோட உறவும் குமாரனுடைய உறவும் சரியாக இருக்க வேண்டும். அந்த உறவை விட்டு எந்த காரியமும் நம்மளை பிரிக்காதபடி காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இருக்கிற எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏவாளை முதலாவது பிசாசு செய்த காரியம் என்னென்றால், அவரோடு இருக்கிற அந்த உறவிலிருந்து பிசாசு பிரிக்க இது பண்ணினான். இந்த உலகத்தின் காரியத்தை கொண்டு வந்து அவளுக்கு தேவையில்லாத ஒரு ஆசையை கொடுத்து, அந்த ஆசை அந்த விருப்பம் என்ன செய்துட்டு அவரை நேசித்து அவர் சித்தத்தை செய்து வந்த அந்த இடத்துல இருந்து இவர்களை தள்ளி விட்டது. உங்களை என்னையும் பிரிக்கக்கூடிய காரியங்கள் எழும்பும். பிசாசு கண்ணி வைத்திருப்பான். ஒரு தெய்வன் ஒரு சித்தம் வைத்து விட்டார் என்றால், நான் இப்போ பார்க்கிறேன், எவ்வளோ நம்ம கொஞ்சம் டிலேயாக வேலை செஞ்சாலும் பிசாசு 2-3 மடங்கு இன்னும் பந்தாசை சொல்லுவாங்களே, அவ்வளோ சீக்கிரமாக அவன் ஒரு திட்டத்தை போட்டு கொண்டு வந்துடுவான். நம்மளும் யோசிக்கிறோம், என்னடா நம்ம மூவ் பண்ணாமல் இருந்தோன்னா அவன் அங்கே மூவ் பண்ணிடுவான். அப்போ அவ்வளோ சீக்கிரமாக காலம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. தெய்வ சித்தத்தை அறிந்து நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்னா அந்த காரியத்தை அவன் பிடித்துறான், அவன் கொங்க பண்ணிடுறான், அவன் ஆளுகை செய்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அதில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் தெய்வ சித்தம் தெரியும் என்றால் நம்ம சீக்கிரமாக அதில் மூவ் பண்ணாவிட்டால் பிசாசு நம்மளை அழிக்குவதற்கு, திருடுவதற்கு, அந்த நோக்கத்தை எடுத்து போடுவதற்கு அவன் திட்டங்கள் சீக்கிரமாக வேலை செய்கிறது. அதான் பவுல் சொல்கிறார், காலங்கள் தீமையாக இருக்கிறதுனாலே நம்ம மூடர்களை போல இல்லாதபடிக்கு ஞானமாக இருக்க வேண்டும். ஆகையால் பிதாவின் சித்தம் என்னதென்று நீங்களும் நானும் அறிந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் ஒரு காரியத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். என்னதென்றால், இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவோடு ஐக்கியம் கொண்டு இருப்பார் என்றால், அதே போல அவருக்கும் நமக்கும் இருக்கிற இந்த ஐக்கியத்தை பிசாசானவன் கொண்டு வருகிற காரியத்திலிருந்து நம்ம பிரிக்காதபடிக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரிடத்திலேருந்து நான் பிரிந்து போவேன் என்றால், எப்படி அந்த இளைய குமாரன் தகப்பன் வீட்டிலேருந்து அந்த காரியத்தை விட்டு பிரிந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போனானோ, அந்த சூழ்நிலைக்குள்ளே நம்ம தள்ளப்படுவோம். ஒன்றுக்கும் நம்ம பிரயோஜனம் இல்லாதபடிக்கு போகக்கூடிய நோக்கத்தில் பிசாசானவன் நம்மளை கொண்டு போயிடுவான். நம்ம அந்த காரியத்தில் போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். 2வது காரியங்கள், நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நான் தனியாக ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் முதலாவதாம் பாவம் செய்து இழந்து போயிட்டான். 2வது ஆதாம் இயேசு கிறிஸ்து அவரை ரட்சித்து விட்டார். இனி நான் வாழ வேண்டும் என்றால், ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் என்னை தகுதிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை நான் சார்ந்து தான் என்ன செய்ய வேண்டும், இந்த பூமியில் வாழ்ந்து நான் ஆளுகை செய்ய வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 5 வாசிக்குமா? யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். இங்க இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் சும்மா ஒரு காரியம் அல்ல. அவர் மூலியமாகத்தான் நான் ஆளுகிறேன், ஜெயம் எடுக்கிறேன் என்றால், இப்போ இந்த வசனம் தான் எனக்கு என்ன செய்கிறது, உயிர் கொடுக்கிறது. நான் அவரில் நிலைத்திருந்தால்தான் அவர் ஆளுகை செய்த அந்த சுவாபத்தின் மூலியமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்க போகிற காரியத்தில் ஆளுகை செய்ய முடியும், ஜெயம் எடுக்க முடியும், மேற்கொள்ள முடியும். அந்த சூழ்நிலையை எப்படி தாவீது ஜெயம் எடுத்தது போல நான் அந்த சூழ்நிலையை மாற்றி வாழ முடியும். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், என் கிறிஸ்துவுடனே என் வாழ்க்கை இணைஞ்சிருக்க வேண்டும். அவர் வசனம் எனக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த காரியத்தை, இந்த தலைத்தலுக்குள்ளே நான் வந்தேன் என்றால்,
அந்த அவருடைய ஆளுகை, தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆளுகை, அந்த அதிகாரத்தை கொண்டு பேசிட்டு அது ஒரு காரியம் அவர் சொல்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் என்று ஒரு காரியங்கள் அங்கே எழுதப்படுகிறது. ஆகையால் ஆளுகைக்குள்ளே வருகிறது என்றால் தேவனுடைய சத்தத்தின்படி வாழ்கிற மனுஷனாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். 100க்கு அதிபதி வருகிறான், வந்து இயேசு இடத்துல சொல்லுகிறான், நான் அதிகாரத்தின் கீழே இருக்கிற எனக்கு கீழே ஆளுகள் இருக்கிறார்கள். ஒருவனை பார்த்து போ என்றால் அவன் போகிறான். இவன் அதிகாரம் பண்ணுகிறான், ஆனால் அவன் ரெக்கக்னைஸ் பண்ணுகிறான், எனக்கு மேலும் அதிகாரம் இருக்கிறது, எனக்கு கீழும் ஆள் இருக்கிறார்கள். வார்த்தையினாலே சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் நடக்கிறது. அவர் நம்மை அதிகாரம் பண்ணுகிறார், அவர் கீழே நாம் வாழுகிறோம். எப்படி ஆதாம் ஏவாள் அவர் கொடுத்த வார்த்தை அதிகாரத்தை கீழே வாழ்ந்திருக்கும் பொழுது அவங்க ஜீவனிலே அதிகாரம் கண்டு வந்தார்கள். எப்போ அந்த வார்த்தை கீழ்ப்படியாதபடி போனார்களோ அந்த அதிகாரத்தை இழந்து விட்டார்கள். குமாரன் இந்த பூமியிலே வரும்பொழுது பிதா எதை சொல்கிறாரோ அதே கேட்டு செய்கிறேன் என்று சொன்னார். பிதா குமாரன் இந்த பூமியில் இருக்கும் பொழுது பிதாவானவர் சொன்ன ஒரு காரியம் என்ன என்றால், இவரை நேசகுமாரன், இவர் சொல்கிறதை நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சபைக்கு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவான், எவன் மேற்கொள்கிறானோ என்னோடு சேர்ந்து ஆளுகை செய்வான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதும் ஆளுகை செய்கிறதும் அது இணைஞ்சு போகிறதாக இருக்கிறது. நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை என்று இருப்போம் என்றால் அவங்க எந்த ஆவி மூலியமாக ஆளுகை செய்கிறாங்க என்று நமக்கு தெரியாது. ஏன்னா 2 ஆவிகள் இந்த பூமியில கிரிகை செய்கிறது. தெய்வ ஆவியம் இருக்கிறது, சாஸ்திரருடைய ஆவியம் இருக்கிறது. தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடி ஆளுகை செய்வார்கள் என்றால் எப்படி சவுல் ராஜா பிசாசின் மூலியமாக இருந்து ஒரு தவறான ஆவியோடு ஆளுகை செய்தானோ அந்த ஆளுகைக்குள்ளே காணப்படும் வறுமை, காணப்படும் ஒன்றுமில்லாத ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படும். ஆகையால நீங்களும் நானும் தேவனாலே ஆளுகை பண்ண வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அவருடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அந்த கீழ்ப்படிதல் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது நம்ம அவருக்கு கீழே சரியாக நடத்துவதற்கு நம் ஆவியம் அவர் ஆவியம் இணைந்திருக்கும். ஆமென். இல்லை என்றால் தவறான ஆவிக்கு நம்ம கதவுகளை திறந்து கொடுப்போம். சாஸ்தான ஒன்று நம்மளை என்ன செய்வான், ஏமாற்றி நடத்திடுவான். எப்படி பேதுரு இயேசுவோடு இருக்கும் பொழுது அந்த பிசாசு வஞ்சிப்பான் என்றால் நீங்களும் நானும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக இந்த வசனத்துக்கு நம்ம செவி சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆக 2வது காரியங்கள் நம்ம ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நான் இண்டிபெண்டனாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பிசாசுக்கு இதுதான் வேண்டும், தேவனோடு இணைந்து செய்யாத, நாள் முடியும் நான் இதை செஞ்சிருவேன் என்று நீ சொந்தமாக ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் என்று பிசாசுடைய எண்ணங்கள். எப்படி பரலோகத்தில் அந்த துதியின் இடத்துல இருந்த இந்த பிசாசானவன் அவர் இல்லாதபடிக்கு நானும் வளர முடியும், அவர் இல்லாதபடிக்கு நானும் உயர்ந்து இருப்பேன், நானும் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பேன் என்று ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட், தனித்து இருக்கக்கூடிய ஒரு ஆவி இருந்து ஆளுகை செய்கிறது போல மனுஷனிடத்தில் வந்து ஏமாற்றி அந்த ஏதேன் தோட்டத்தில் செய்தான். நீனும் தேவன் இல்லாதபடிக்கு நீனும் ஜீவிக்க முடியும், நீனும் வாழ முடியும் என்று ஒரு எண்ணம் பிசாசு கொண்டு வருவான். அப்படி இருக்கும் என்றால் என்ன செய்வோம், ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை, தேவனோடு சம்பாசிக்காத ஒரு வாழ்க்கை, தேவனுடைய வசனத்தை வாசிக்க நேரம் அப்படிப்பட்ட காரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவன் இல்லாதபடிக்கு வாழ முடியும் என்று ஒரு ட்ரைனிங்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ஒரு 3-4 மாதம் சென்று அந்த ட்ரைனிங்குள்ளே சரியாக உட்கார்ந்துருப்போம். தேவனே இல்லாதபடிக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். மேலே பார்க்குவதற்கு பக்திமானை போடு இருக்கும், ஆனாலும் உண்மையான உறவு இருக்காது. இதுதான் பவுல்
எபேசியர் புஸ்தகத்தில் மன்னிக்க வேண்டும், திமோத்தி புஸ்தகத்தில் எழுதும் போது சொல்லுகிற கடைசி காலத்தில் தெய்வ பயத்தின் வேஷம் இருக்கும், ஆனால் சரியான அந்த தெய்வனோடு வாழ்கிற வாழ்க்கை இல்லாதபடி போகிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆக இந்த பிசாசானவன் என்ன செய்கிறான், தேவன் இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விலக்கி தெய்வனுடைய வீட்டில் தெய்வனுடைய பிள்ளைகளை போல இருந்தாலும் ஆனால் நமக்கும் தெய்வனுக்கும் உறவில்லாதபடிக்கு அவன் பண்ணிடுவான். ஒரு நாள் வரும்போது தெய்வனோடு நாம் சந்தித்து இருக்கும் போது அவர் பார்த்து சொல்லுவார், உன்னை எனக்கு தெரியாது என்ற ஒரு இடத்துக்குள்ளே பிசாசு நம்மளை நடத்தி கொண்டு போவான். ஆக கவனமாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். நம் தெய்வனோடு செலவு பண்ணுகிற நேரம், வேதத்தை வாசிக்கிற நேரம், வேதத்தில் வாசிக்கும் போது அந்த வேத வசனத்தை எடுத்து நமக்குள்ளே வைத்து அதை யோசித்து சிந்தித்து ஜபிக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த நேரத்தில் நாம் விடாதபடி இருப்போம் என்றால் அவருடைய வசனம் என்ன செய்யும், என்னை மீண்டுமாக சரி செய்கிறது, உயிர்ப்பிக்கிறது, தேவனுக்கு ஏற்ற காரியத்தை கற்றுக் கொடுத்து என்னை நடத்துகிறது. ஆமென். ஆகையால் இந்த இண்டிபெண்டனாக நான் ரெயின் பண்ண முடியும் என்று சொல்லுவேன் என்றால் அது நம்ப அல்ல, இதுக்கு பின்னால் தவறான ஆவி நம்மளை வஞ்சிக்கிறது. ஆதாமே அங்கே வஞ்சிக்கும் என்றால் இன்றைக்கும் அவன் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். ஆக நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆக இந்த இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட் அது என்ன செய்கிறது, அது என்ன செய்யும், தெய்வன் எனக்கு தேவையில்லை, நான் இது ஒன்றாக செய்ய முடியும் என்று. மீண்டுமாக ரோமர் 5:17 வாசிக்குமா? அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. ஆமென். அவங்க ஆளுகிறாங்க. எப்படி ஆளுகிறாங்க? அந்த கிருபையின் ஈவையும் நீதியின் ஈவையையும் அவங்க பெற்றுக்கொண்டுதான் ஆளுகிறார்கள். அந்த கிருபையின் ஈவு யார் பெற்றுக்கொள்கிறா? யாக்கோபின் புஸ்தகத்தில் பார்ப்போம் என்றால் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஆகையால் இந்த பெருமை எங்கேன்றது வந்தது? பிசாசு இடத்துல வந்தது. தெய்வன் இல்லாதபடிக்கு உன்னால் வாழ முடியும் என்று செய்ய முடியும், ஜீவிக்கலாம் என்ற எண்ணம் வரும் என்றால் இது பிசாசோட எண்ணம், பெருமை. ஆனால் தெய்வனை சார்ந்து வாழ்கிற மனுஷனாக இருப்போம் என்றால் நம்ம தாழ்மை இருக்கும். அந்த தாழ்மை என்ன செய்கிறது? தெய்வனிடத்துல போக செய்யும். தேவனிடத்துல போய் என்ன செய்யும்? அவரிடத்துலேருந்து எனக்கு வேண்டிய கிருபை தாங்க ஆண்டவரை, எனக்கு உதவி செய்யுங்க என்று அவரிடத்துல மன்றாட செய்யும். அல்லேலூயா. ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது, நம்ம பிசாசானவன் கர்ச்சிக்கும்படியாக இருக்கிறான், யாவரும் பிசாசு விழுங்காதபடிக்கு விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. ஆகையால நீங்களும் நானும் ஆளுகை செய்ய வேண்டும். அது ஆதியிலிருந்து இனி புதிய பூமி வந்தாலும் அவருடைய நோக்கத்தை எந்த மனுஷனும் மாற்ற முடியாது. உங்களை குறித்து என்னை குறித்து அவருடைய திட்டமாக இருக்கிறது. அந்த ஆளுகையிலிருந்து நம்மளை வெளியாக்குறதுக்கு சத்துருவானவன் இருக்கிறான். அவனுடைய காரியத்தை நமக்குள்ளே செயல்படுகிறான். நம்ம தேவனை தவறாக சிந்திப்பது, இல்லை தேவன் இல்லாதபடிக்கு நாளால் வாழ முடியும், சொந்த முயற்சினால் முடியும் என்று இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருகிறது. ஆனால் தெய்வன் நம்மளை நேசித்து அவர் குமாரனை கொடுத்ததினாலே அந்த குமாரன் நம்மளை ஜெயமாக வாழ வைக்கிறார். அதை வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினாலே அவருடைய நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிருபையும் அவருடைய நீதி தான் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் மேற்கொள்கிறவர்களாக, ஜெயம் எடுக்கிறவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக வைக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆகையால இந்த காரியத்தை நம்ம குறித்து தியானிப்போம். தேவன் நம்மளை நடத்தும்படியாக இதில் நம்ம செயல்படுவோமாக. ஆமென். யாரும் எழுந்து நிற்கலாம், நாம் ஜெபிப்போம்.
பிதாவே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே ஆண்டவரே இயேசுவை தரித்து, இயேசு எங்களுக்குள்ளும் நாங்கள் இயேசுக்குள்ளும் இருந்து உம்முடைய குமாரனுக்கு ஏற்ற ஒப்பாக சாயலாக ஆண்டவரே எங்களை மாற்றி அவருடனே ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியிலே ஆளுகை செய்யும்படியாக நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இது உம்முடைய அநாதி திட்டங்களும் தீர்மானங்களுமாக இருக்கிறது. இதனால கூட ஆண்டவரே இந்த உம்முடைய பிரதான இந்த நோக்கத்தை விட்டு நாங்கள் விலகி போகாதபடிக்கு இந்த பிசாசானவன் எங்களை காட்டுகிற இந்த உலக மாயையிலிருந்து ஆண்டவரே எங்களை கண்களை நீ திருப்பி உடைய வேதத்தில் இருக்கிற அந்த சத்தத்தை காரியத்தை நாங்கள் பார்க்க கேட்க உதவி செய்ய அப்பா, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த ஓட்டத்தை ஆண்டவரே நாங்கள் ஜெயத்தோடு ஓடுவதற்கு நீர் கிருபை தருகிறீர், அந்த நீதியை எங்களுக்கு தருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களால் ஒன்றும் முடியாத ஆண்டவரே, ஆனால் இயேசுவை எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்து எங்கள் விசுவாசத்தை தொட்டக்கின ஒரு முடிக்குறமாகிய அவரை ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்த ஆண்டவரே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு எங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பிதாவே, உடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்புங்க. ஆவியானவர் எங்களுக்கு காரியத்தை கற்றுக் கொடுத்து போதித்து நடத்தும். வேண்டாத காரியத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும். என் குற்றங்களை கண்டித்து உணர்த்தும். பிதாவே, எங்கள் ஆவியாத்மா சரித்து ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அந்நாள் வரை குற்றமெல்லாம் காக்க உம்முடைய கரத்திலே நீர் எல்லாவற்றையும் நடத்துவீராக. வந்திருக்கிற அனைவர் மேலும் பிதாவே உம்முடைய சமாதானம் சந்தோஷம் நிறைவடையட்டும். கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவரே, கிறிஸ்து மூலியமாக எங்களை இணைத்து வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி சுகத்தையும் கிருபையும் தேவைகளையும் சந்தித்து ஞானத்தை தந்து தைரியத்தையும் உற்சாகத்தையும் தந்து தகப்பனை பலத்தை தந்து அன்றைக்கு கிடியோனை ஆண்டவரை பலப்படுத்தி ஆண்டவரே வாழ்க்கையிலே ஆளுகை செய்ய வைத்ததைப் போல இருக்கிற எங்கள் அனைவரையும் நீ சந்தியும். நாங்கள் யார் என்று உங்களுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு ஆண்டவரை நாங்கள் செவிசாய்த்து எழும்ப ஆளுகை செய்ய எங்களை நடத்துவீராக. உண்மை எங்கள் முன்பாக நாங்கள் வைக்கிறோம். எல்லா துதி கனமகிமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எவரும் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை காத்து தன் முகத்தை நம்ம மேலே பிரகாசித்து நம்ம மேலே கிருபையும் தயவுமாக இருப்பாராக. பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். வந்திருப்போம். நம்ம